வணக்கம். ஃபோர்ஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராணிப்பேட்டையில் குறைதீர்வு கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் பங்கேற்காததால் காலியாக இருந்த இருக்கைகள், மனுக்கள் மீது விளக்கம் கேட்க முடியாததால் பொதுமக்கள் ஏமாற்றம். வாணியம்பாடி அருகே பிரசவ வலியில் துடித்த பெண் அரசு பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்ட கொடூரம். ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் ஆண் குழந்தை பிறந்தது. சிவகங்கை அருகே இடிந்து விழும் நிலையில் காணப்படும் பயணிகள் நிழற்குடை. பேருந்துக்காக பயணிகள் வெயிலிலும் மழையிலும் காத்திருக்கும் அவலம். வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். அருட்பெருஞ்சோதி தனி பெருங்காற்றுணை என்று பக்தர்கள் மனமுருக வழிபாடு. பழனியில் இன்று மாலை தைப்பூச திருக்கல்யாண உற்சவம். அழகு குத்தியும் காவடி எடுத்தும் பக்தர்கள் ஏராளமான நேர்த்திக்கடன். விரிவான செய்திகளை பார்க்கலாம். குறைதீர்வு கூட்டத்திற்கு பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் வராததால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வாராந்திர மக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொள்ளாததால் பெரும்பாலான இருக்கைகள் காலியாக இருந்தன. இதனால் மனுக்களை வழங்க வந்த பொதுமக்கள் அதிகாரிகள் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். கோரிக்கை மனுக்கள் மீது விளக்கம் கேட்க முடியாததால் கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் விஜயராகவன் அதிருப்தி அடைந்தார். மேலும் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்காத அதிகாரிகளின் விவரங்களை சேகரித்து அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். பிரசவ வலியில் துடித்த பெண்ணை அரசு பேருந்திலிருந்து நடுவழியில் இறக்கிவிட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவை சேர்ந்தவர் நிர்மலா. நிறைமாத கர்ப்பிணியான இவர் காஃபி தோட்டத்தில் வேலை செய்து வருகிறார். வேலைக்கு சென்றுவிட்டு நிர்மலா அரசு பேருந்தில் தனது சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். வாணியம்பாடி நெங்குந்தி சுங்கச்சாவடி அருகே அரசு பேருந்து சென்றபோது நிர்மலாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. இதனையடுத்து அரசு பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் மனிதநேயமின்றி பிரசவ வலியில் துடித்துக் கொண்டிருந்த நிர்மலாவை நடுவழியில் இறக்கிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதை அறிந்த சுங்கச்சாவடி ஊழியர்கள் கர்ப்பிணி பெண்ணை மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றினர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே நிர்மலாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இதனைத் தொடர்ந்து வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாயும் குழந்தையும் நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சிவகங்கை அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள பயணிகள் நிழற்குடையை இடித்து அகற்றுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பட்டமங்கலத்தில் இருந்து சொக்கநாதபுரம் செல்லும் சாலையில் பயணிகள் நிழற்குடை அமைந்துள்ளது. தவசியேந்தல்பட்டி, ஆலவிளாம்பட்டி, கருங்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த மக்கள் இந்த நிழற்குடையை பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் நிழற்குடையின் மேற்கூரையும் சுவர்களும் சேதமடைந்து பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுகிறது. இதனால் பயணிகள் பேருந்துக்காக வெயிலிலும் மழையிலும் காத்திருக்கின்றனர். தற்போது பயணிகள் நிழற்குடை எவ்வித பயனுமின்றி மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறியுள்ளது. எனவே சேதமடைந்துள்ள நிழற்குடையை இடித்து அகற்றிவிட்டு புதிய நிழற்குடை அமைத்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் 154ஆம் ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடலூர் மாவட்டம் வடலூரில் திருவருட்பிரகாச வள்ளலார் சத்தியஞான சபை உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச ஜோதி தரிசனம் நடைபெறுவது வழக்கம். 154ஆம் ஆண்டு தைப்பூச பெருவிழாவை முன்னிட்டு சத்தியஞான சபைக்கு நிலத்தை தானமாக வழங்கிய பார்வதிபுரம் கிராம மக்கள் மேளதாளங்கள் முழங்க சீர்வரிசை எடுத்து வந்து சத்தியஞான சபையில் வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள கொடிமரத்தில் வெள்ளை மஞ்சள் வர்ணத்துடன் கூடிய சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டது. அப்போது அங்கிருந்த பக்தர்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிபெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற பக்தி முழக்கத்துடன் மனமுருக வழிபாடு செய்தனர். வள்ளலார் சத்தியஞான சபையில் நாளை 7 திரைகள் விளக்கப்பட்டு ஜோதி தரிசனம் நடைபெற உள்ளது. இதையொட்டி தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடலூரில் குவிந்து வருகின்றனர். தைப்பூச திருவிழா நாளை நடைபெறுவதை முன்னிட்டு பழனியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு வருவதால் பழனி விழாக்கோலம் பூண்டுள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான தைப்பூசம் நாளை நடைபெற உள்ளது. இந்நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு பழனி கோவிலின் உபகோயிலான பெரியநாயகி அம்மன் கோவிலில் முத்துக்குமாரசாமி மற்றும் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெறவுள்ளது. இதையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் அலகு குத்தியும் காவடி எடுத்து வந்தும் பழனி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பழனியில் கூட்டம் அலைமோதி வருவதால் பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அங்கு 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலத்தில் உள்ள விமான உதிரிபாக தொழிற்சாலையில் இந்திய விமானப்படையின் தென் பிராந்திய தளபதி ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் மல்லூரில் தனியார் விமான உதிரிபாக தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் ககன்யான் மற்றும் பிரமோஸ் ஏவுகணை திட்டத்திற்காகவும் இந்திய விமானப்படையின் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களுக்கு தேவையான உதிரிபாகங்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் இந்திய விமானப்படையின் தென் பிராந்திய தளபதி ஏர் மார்ஷல் பாலகிருஷ்ணன் மணிகண்டன் நேரில் ஆய்வு செய்தார். Kiran has no requirement to put in air in it, right? So for machine, Battery, air. yes, sir. Air conditioner. Air conditioner. Size you can. இந்த ஆய்வின் போது பாதுகாப்புத்துறைக்காக தயாரிக்கப்படும் உதிரி பாகங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது விமானப்படை உயர் அதிகாரிகள் பலரும் உடனிருந்தனர். ஓசூர் மாநகராட்சி நிர்வாகம் சாலைகளை தரம் உயர்த்தாமல் வரியை மட்டும் வசூலித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஓசூர் மாநகராட்சியில் பாகலூர் சாலை போக்குவரத்து நிறைந்த பகுதியாக இருந்து வருகிறது. இந்த சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன. இந்நிலையில் பாகலூர் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பலமுறை புகார் அளித்தும் சாலையை மாநகராட்சி நிர்வாகம் சீரமைக்கவில்லை என குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் வரியை மட்டும் வசூலிப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளனர். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலில் பஞ்சரத தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான மகாலிங்க சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் சிறப்பு ஸ்தலமாக விளங்கும் இக்கோவிலில்
தைப்பூச திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் திருவீதி உலா நடத்தப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வான பஞ்சரத தேரோட்டம் இன்று நடைபெற்றது. 500 டன் எடையுள்ள பிரம்மாண்ட தேரில் மகாலிங்க சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். விநாயகர், முருகன், பிரகசுந்தர, குஜாம்பிகை, சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகள் தனித்தனி தேரில் எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். அரிவாளை வைத்து அரசு பேருந்தில் இடம் பிடித்த மர்ம நபர்களால் பயணிகள் பீதியடைந்தனர். பொள்ளாச்சி பேருந்து நிலையத்திலிருந்து நாள்தோறும் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு ஏராளமான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படும் போது பயணிகள் கைக்குட்டைகளை பயன்படுத்தி பேருந்தில் இருக்கையை பிடிப்பது வழக்கம். இந்நிலையில் பொள்ளாச்சியிலிருந்து கோபாலபுரம் செல்லக்கூடிய அரசு பேருந்தில் அரிவாளை வைத்து மர்ம நபர்கள் இருக்கையை பிடித்துள்ளனர். இதனால் பயணிகள் அதிர்ச்சியடைந்த நிலையில் சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். நாகையில் ஒரே பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து நினைவுகளை நிகழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். நாகப்பட்டினம் அரசினர் தொழில்நுட்ப பள்ளியில் 1976 முதல் 1979ஆம் ஆண்டு வரை நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கல்வி பயின்றனர். இந்த மாணவர்கள் மின்வாரியம், இராணுவம், போக்குவரத்து துறை போன்ற பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றனர். இந்நிலையில் நாகை மாவட்ட அரசு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க கட்டடத்தில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்க அமெரிக்கா, லண்டன், டெல்லி, மும்பை போன்ற பல்வேறு இடங்களிலிருந்து முன்னாள் மாணவர்கள் வந்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் குழு புகைப்படம் எடுத்தும் பழைய நினைவுகளை பகிர்ந்தும் உற்சாகமடைந்தனர். ஃபோஸ்டஸ் எட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நாகை அரசு ஊழியர் கட்டிடம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் 24 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது, 21 மாத ஊதிய நிலுவையை வழங்குவது, காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. இதில் அரசு ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்டதால் வாகன ஓட்டிகள் பீதியடைந்தனர். சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கின்றன. இந்நிலையில் அந்த சாலையில் இளைஞர்கள் சிலர் விலை உயர்ந்த பைக்கில் அதிவேகமாக சென்றனர். அதில் ஒரு இளைஞர் வாகன ஓட்டிகளை இடித்து விபத்து ஏற்படுத்தும் வகையில் பைக்கை ஓட்டியுள்ளார். இது தொடர்பான வீடியோ வைரலாகியுள்ள நிலையில் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் உதகையில் பூத்து குலுங்கும் ஜின்னியா மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். உதகை பெர்ன்ஹில் பகுதியில் அமைந்துள்ள கர்நாடக அரசின் தோட்டக்கலை பூங்காவில் 200க்கும் மேற்பட்ட ரகங்களில் 2 லட்சம் மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மெக்சிகோவை பூர்வீகமாக கொண்ட ஜின்னியா மலர்கள் வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, ஊதா போன்ற பல வண்ணங்களில் இடம்பெற்றுள்ளன. இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். வந்தவாசி அருகே சக்தி விநாயகர் மற்றும் பாலசுப்பிரமணியர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த செம்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள சக்தி விநாயகர் மற்றும் பாலசுப்பிரமணியர் கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை அமைத்து கணபதி ஹோமம், நவகிரக மற்றும் மகாலட்சுமி ஹோமங்கள் நடைபெற்றன. இதில் கலசங்களுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. பின்னர் கலசங்களை தலையில் சுமந்து சென்ற சிவாச்சாரியர்கள் கோபுரத்தில் உள்ள கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். இதில் கலந்து கொண்ட திரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. தென்காசியிலிருந்து 4 வழித்தடங்களில் புதிய பேருந்துகளை எம்எல்ஏ பழனி நாடார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் இந்த பேருந்துகள் தென்காசியிலிருந்து கேரள மாநிலம் கொட்டாரக்கரைக்கும் ஆரியங்காக்கும் மற்றொன்று மாற்று பேருந்துக்கு இயக்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன், நகரமன்ற தலைவர் சாதிர் மற்றும் போக்குவரத்து கழக ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த 4 பேருந்துகளும் புதிய வழித்தடத்தில் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. மேட்டூர் அருகே பாலமலையில் 155 லிட்டர் கள்ளச்சாராயம் ஊறல் மற்றும் 5 லிட்டர் கள்ளச்சாராயத்தை போலீசார் கைப்பற்றினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வளையமாதேவி பகுதியில் மது பாட்டில் சாராய பாக்கெட் விற்பதாகவும் போலீசாருக்கு மாமூல் கொடுத்து நடைபெற்று வருவதாகவும் சமூக வலைதளங்களில் வீடியோ பரவியது. இந்த நிலையில் பாலமலை வனப்பகுதியில் உள்ள நீரோடை பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டபோது 150 லிட்டர் கள்ளச்சாராய ஊறல் மற்றும் 5 லிட்டர் கள்ளச்சாரத்தை கைப்பற்றி ஈஸ்வரன் என்பவரை கைது செய்தனர். கொத்தடிமை தொழிலாளர்கள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சங்கரன் கோவில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய இப்பேரணியை காவல்துறை ஆய்வாளர்கள் மாதவன், ஜெயலட்சுமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். கச்சேரி சாலை, வடக்கு வீதி, தெற்கு வீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய சாலைகள் வழியாக இப்பேரணி சென்றது. இதில் பள்ளி மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் போலீசார் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஃபோஸ்டஸ் எட்கேஎஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். மாநில அளவிலான ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் 300க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே தர்மத்துப்பட்டியில் தமிழக அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. வயது அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டியில் மதுரை, விருதுநகர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பாக ஸ்கேட்டிங் செய்த சிறுவர்கள் அதிக புள்ளிகளை பெற்று இப்போட்டியில் வெற்றி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. Get inside.